ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் சோதனை வந்தால் ரொம்ப தான் ஒரே தான் சோதனை வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாவம் இந்த ரோஹிணி பண்ணிக்கு மட்டும் ஏன் தான் இப்படி லைனாக ஆப்பு வந்துகிட்டே இருக்குன்னு தெரியல. இப்போ வந்து நம்ம முத்து கண்ணில் வந்து மனோன்மணி மாட்ட போகிறாரு. அப்போ நம்ம மனோன்மணியை பார்த்தோமே முத்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இவர் உங்கள் மாமாவா அப்படின்னாட்டு இந்த பையனோட மாமாவா இல்லையே அப்படி சொன்னமே. ஏங்க எங்கள் அண்ணங்க, என் கூட பிறந்த அண்ணங்க, நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இவர் எங்கள் மாமா இல்லைன்னு சொல்கிறீங்க, இவர் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னமே. தெரியும், ரொம்ப நல்லா தெரியுமே இவர் அப்படி சொன்னமே. இவரை நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னா, ஆமாம் நல்லா பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் கூடங்க. ஆனால் உங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறத என்னால் நம்ப முடியல அப்படின்னுட்டையும் அப்படியே திருன்னு முழிக்கிறான் மனோன்மணி. ஐயோ என்னடா பண்ணுறது, எதுடா பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு ரொம்பவே முழிக்கிறான். முத்துக்கும் மீனாவுக்கும் ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களுக்கு அப்படியே ஒரு கேரிங் ஆகுது. என்னடா இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கா இவ, அப்போ என்ன தான் நடக்குது அப்படி சொல்லிட்டு அவங்களால ஒன்றுமே கெஸ் பண்ணவே முடியல. அப்படி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. இவனோட மாமாவா அப்படின்னா நம்ம ரோஹிணி வந்து என்ன அவங்க மாமான்னு சொல்லல, மலேசியாக்காரங்க அப்படின்னோடனே அப்போ அவங்க பூர்வீகம், அவங்க சொந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. முத்து மீனாவும் டீட்டெயிலாக கேட்டுக்கிறாங்க. அப்போது இவரும் அந்த ஊர் எங்கள் அண்ணன்றப்போ இவர் மட்டும் எப்படிங்க வேறு ஊராக இருக்க முடியும் அப்படி சொல்லி அந்த பையனோட அம்மா சொல்லிடுறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னுட்டையும் அண்ணே வாங்கண்ணே கொஞ்சம் வெளியில் கூட போய் எப்படி டீ சாப்பிட்டு, இவர் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் தான் என்னண்ணே அப்படி சொன்னோம். ஆமாம்மா ரொம்ப தம்பி எனக்கு ரொம்ப பழக்கம் அப்படி சொன்னோமே. சரி வாங்க நம்ம இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் அப்படியே வெளியில் போய் டீட்டெயிலாக கொஞ்சம் காத்தாட பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மனோன்மணியை தள்ளிட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போனோமே அடிக்காத ஒரே வயசான ஆளுன்னு கேட்குறேன், ஒழுங்காக உண்மையை சொல்லு, யார் நீ, எதுக்கு அங்கே வந்து அவளோட மாமா அப்படி சொல்லிட்டு மலேசியாலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நடிச்சிட்ருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அட்டிக்க போனோமே. ஐயா என்னை விட்டுருங்க தம்பி, நான் வந்து நடிக்கிறதுக்காண்டி சான்ஸ் கேட்டு வந்தவன். அப்போ தான் அந்த பொண்ணு வந்து இந்த ரோஹிணி அறிமுகப்படுத்துச்சு. ரோஹிணி வந்து ஒரு குறும்படம் எடுக்க போகிறதாகவும் அதில் வந்து நான் ஒழுங்காக நடித்தாதான் டேரக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியும் என்னைய சொல்லுச்சு. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் தம்பி நான் உங்கள் வீட்டில் நடிக்கிறக்காண்டி வந்தேன். மற்றபடி ரோஹிணி யார் என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது தம்பி, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க தம்பி. அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது நினச்சி தான் தம்பி நான் வந்து நடிக்க வந்தேன். அது ஒரு டேரக்டர் சான்ஸ் கேட்டு வந்ததுக்காண்டி தான் தம்பி நான் வந்தேன். இதுக்கு எனக்கு எந்த வித சம்மந்தம் இல்லை தம்பி, தயவுசெய்து என்னை போலீஸ் கிலீஸில் மாட்டி விட்றாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மனோன்மணி வந்து முத்துட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். முத்து, இதை நான் எங்கே வந்து கூப்பிட்டு கேட்டு சொன்னாலும் நீ வந்து எனக்கு சொல்லுவியா அப்படின்னு. கண்டிப்பாக சொல்லுவேன் தம்பி அப்படின்னு சொல்லுமே. சரி நீ போ அப்படின்னு சொல்லி மனோன்மணியை முத்து அனுப்பி விட்டுறாங்க.